பிள்ளைகளுக்கு தஜ்வீதை படித்து கொடுக்கிறார்கள். 5-6 வயசு பிள்ளை அழகா ராகமா ஓதுது, தப்பு கிடையாது, சந்தோஷம்தான். 10 வயசுல ஹாஃபிலாது, சந்தோஷம்தான். ஆனா அந்த பிள்ளைக்கு தௌஹீத் தெரியாது. நீங்கள் தஜ்வீதை படித்து கொடுப்பதற்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு தௌஹீதை படித்து கொடுங்கள். ஏன்னா தஜ்வீதை படிச்ச பிள்ளை கூட ஷிர்க்ல மௌத்தாகும். 10 வயசு ஹாஃபில் அல்லாஹ் தெரியாது. பிறந்த பிள்ளைக்கு ஆனா என்றால் அம்மா என்று சொல்லிக் கொடுக்காதீர்கள், ஆனா என்றால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். அலிஃபா அல்லாஹ், ஏயா அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். லா துஷ்ரிக் பில்லாஹ், பிள்ளை பேச ஆரம்பித்தால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். ஆங்கிலம் தெரிகிறது, சந்தோஷப்படுகிறோம். ஆங்கில பாடல் படிக்கிறது, சந்தோஷப்படுகிறோம். மொண்டசுரியில பிள்ளை டான்ஸ் ஆடுகிறது, சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அந்த பிள்ளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், பிள்ளையே தௌஹீத் என்றால் இதுதான், தௌஹீதுர் ருபூபியா என்றால் இதுதான், தௌஹீதுல் உலூஹியா என்றால் இதுதான், தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்றால் இதுதான். இதுதான் நபிமார்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற விதம், ரசூல்மார்களை பார்க்க வேண்டிய விதம், இதுதான் கலா கதரை நம்ப வேண்டிய விதம், மறுமை இப்படித்தான் என்று சொல்லிக் கொடுங்கள். இன்று பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஆண் பெண் பிள்ளைகளுக்கு அகீதா என்றால் தெரியாது. துரதிர்ஷ்டவசமாக இஸ்லாம் புத்தகத்திலே இஸ்லாம் இல்லாமல், அகீதா இல்லாமல் சிறுக்கு மூட நம்பிக்கைகளும் சொல்லப்படுகிறது. வீட்டில் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அந்த பிள்ளை போலியிலே வழிகேட்டிலே அப்படி வளர்க்கப்படுகிறது. அல்லாஹ்வை பற்றி தெரியாது, அல்லாஹ் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்கிற அந்த தவறான போலியான சித்தாந்தம் பதிக்கப்படுகிறது.